குணசேகரன் சார், திரு விஜய் நினைத்திருந்தார் அப்படின்னா 25 சட்டமன்ற உறுப்பினரோட வந்த அந்த அணியை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மெஜாரிட்டி காட்டி பண்ணியிருக்கலாம். ஆனால் திமுகவோடு இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் தான் கூட்டணிக்கு வரணும், சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு அமைச்சர் இடம் அப்படிங்கிறது மூலமாக திமுகவுடைய கூட்டணி, திமுக ஒரு கூட்டணியோட பலமாக இருக்கும்போது அதை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமா? அப்படி இல்லாட்டி இவங்க தொடர்ந்து நம்மளோட பயணிக்கணும், நமக்கான அந்த இடத்தை அந்த சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது பெரும்பான்மை அப்படிங்கிற எண்ணிக்கையே நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சர் இடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் தான் அவங்க நாளைக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வியூகமா அது? அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னோட கொள்கையில் உறுதியாக இருக்கார். எந்த காரணத்தை கொண்டும் மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதமாக நம்ம போயிடக்கூடாது, மதசார்பற்ற கட்சிகள் தான் நம்ம கூட்டணியில் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். அதன் அடிப்படையில் விசிக, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல், இவங்க காங்கிரஸ், இவங்களோட பெரும்பான்மை வரலைங்கன்னா, அதாவது தனிப்பெரும்பான்மை அதிகப்படியான சீட்டுகள் ஜெயிச்சாலும் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு வரலைங்கிறதுனால இவங்களோட ஆதரவு கோர்றாரு. இதை நம்ம கடந்த எல்லாருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை கலந்துக்க விடாமல் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கல்ல, அந்த கூட்டணி அந்த மேடையிலேயே எங்கள் தலைவர் சொன்னாப்புல, நீங்கள் 200 தொகுதி ஜெயிப்போங்கிற இருமாப்போட கூட்டணி கட்சிகளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எப்படி நான் அதை தவிடி பொடி ஆக்கி காமிக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னதை இன்னைக்கு சொல்லோட மட்டும் அல்லாமல் செயல் வீரராக எங்கள் தலைவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. இது ஏன்னா மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் எல்லளவும் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கூட்டிருக்காங்க. நான் சொல்லிக்கிறேன், ஐயுஎம்எல் வெறும் திமுக ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிக்கல, திமுக வெறும் திமுக ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிக்கல. வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகளோட பங்களிப்பு இருக்கு, கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கும் திமுகவோட பங்களிப்பு இருக்கு. ஸோ இந்த மதிமுக, தமிமுன் அன்சாரி, இந்த மாதிரி ஆளுங்க வேணா அவங்கள்ட்ட இருந்து வெளியேற முடியாத அந்த சிம்பிள் ப்ராப்ளத்தில் அங்கேயே இருப்பாங்களே தவிர இவங்க இண்டிபெண்டா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க. இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இது ஜனாதிபதி ஆட்சியும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மரியாதைக்குரிய ஐயா எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் ஐயுஎம்எல் தலைவர் ஐயா காதர் மைதீன் அவர்களும் இந்த ஒரு முடிவு எடுத்து கூட்டணி அமைச்சர்களை பங்கெடுத்திருக்காங்க. இதன் மூலமா என்ன தமிழக மக்களுக்கு தெரியுதுன்னா, என்னைக்குமே கூட்டணிக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அது அவங்க எந்த நேரம் வேணாலும் வெளியில போயிடலாம். இப்ப இவங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப கூட்டணிக்குள்ள வந்ததுனால திமுக எங்க தலைவர் சொன்னதை ஏற்கனவே வந்துட்டாங்களா, கூட்டணி அமைச்சரவை ஒண்ணுக்கு புரிஞ்சுங்க, கூட்டணி அப்படி இல்லங்கிறாரு. கூட்டணி அமைச்சரவைக்குள்ள பங்கெடுக்கலன்னா தான் அவங்க கூட்டணிக்குள்ள வரல. கூட்டணி அமைச்சரவைக்குள்ள நாளைக்கு பதவி இருக்கிறது மாதிரி இன்னைக்கு தாவேக்கோட கூட்டணி கட்சிகளாக விசிக ஐயுஎம்எல் வரும், அங்கே எஸ்டிபி இருக்கும், ஐயா தமிமுன் அன்சாரி இருப்பாரு, இந்த கருணாஸ் இருக்காரு, அவர் பெரிய படையபலத்தோட நிறைய ஓட் பேங்கோட இருக்காரு, நிறைய கட்சிகள் இருக்கு அவங்களுக்கு கூட்டணிக்கு ஏற்று. திமுக அதிமுக கூட்டணி பாமக ஓட அங்கே போகும் கொள்ளும். ஆனா இந்த கூட்டணி, இந்த மதசார்பற்ற கூட்டணி தொடரும். இதுதான் எங்க தலைவர் அன்னைக்கு எல்லாருக்குமான அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலேயே சொன்னது. அதை செஞ்சு நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, வெளியிலிருந்து அந்த எண்ணிக்கைக்கு மட்டும் சப்போர்ட் அப்படின்னா அவங்க நாளைக்கு எப்போ வேணா வெளியிடுவாங்க. அவங்களை அப்படியே கூட்டிட்டு நம்ம அமைச்சர்களை உட்கார வச்சிடணும், இது கொள்கை, நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற இது கொள்கை கூட்டணி. இது அமைச்சரவன் இல்லை. அவர் விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டிலேயே நாங்கள் தனிப்பெருங்கட்சியாக வருவோம், வந்தாலும் எங்களை நம்பி வர்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொன்னார். இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா சாம வேத தான தண்டத்தில் அதிமுகவை ஒரு 20 பேரை ரிசைன் பண்ண வச்சு விசில் சின்னத்தில் நிற்க வச்சு இந்த மக்களாட்சியை கேலிக்கூத்து ஆக்கியிருக்கலாம். எங்கள் தலைவர் நேர்மன் பாதையில் போகிறார். என்னோட கொள்கை எதிரியான பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து ஜெயித்தவர்களோட ஆதரவு நானா கேட்க மாட்டேன், எங்கள் தலைவர் போய் கேட்கல, ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இவங்க இது மதசார்பற்ற கொள்கையில விசிக கம்யூனிஸ்ட் ஆதரவு நீங்க போய் கேட்டது, தாவேக போய் கேட்டது. ஆமா கேட்டது. ஏன்னா ரெண்டாவது கம்யூனிஸ்ட் எப்பவுமே நூல் வெளியீட்டு விழாவில் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். நீங்க சொல்றீங்க சரியா, அவங்க கூட்டணி கட்சிகள் சரியா அரவணைக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நூல் வெளியீட்டு விழால என்ன சொன்னார்னா, ஐயா திருமாவளவன் தான் வெளியிடுறது மாதிரி பிரதி வெளியிடுறது மாதிரி பிளான், ஆனா அவருக்கு போகக்கூடாதுங்கிற 1008 நெருக்கடி. அந்த நெருக்கடியின் உச்சத்துல தான் எங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா கொதிக்கிறாரு. அந்த கொதிப்பின் வெளிப்பாடாக தான் இவர் எங்க தலைவர் சொல்றாரு. நீங்க கூட்டணி கட்சியை வச்சு அதே தலைவர் முதலமைச்சர் விஜய் சொன்னதுதான், காசை கொடுத்து பாக்கெட்டுக்குள்ள காங்கிரஸ் தூக்கி போட்டுக்கிட்டாங்க, கல்லாப்பெட்டி கூட்டணி அவங்க
திரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு விசிகால 20 பேர் கூட கிடையாது, மொத்தமா எல்லாம் விசில் பக்கம் தாவேக பக்கம் தான் வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு தரக்குறைவாக தரக்குறைவால பேசல, உண்மையை தான் பேசல. கல்லாப்பட்டி நான் கூட்டணி சொல்லிக்கிறேன், தரக்குறை கிடையாது. கல்லாப்பட்டின்னு சொல்லல, அதாவது சொன்னாரு. சரி சொன்னாவே இருக்கு. என்னன்னா உண்மையான அப்படிப்பட்ட கட்சிகளுடைய ஆதரவு உண்மையான காங்கிரஸ் எங்கள்கிட்ட இருக்குன்றாரு. கல்லாப்பட்டி கூட்டணி எல்லாம் அவர் சொல்லல, அவர் சொன்னாரு. அதாவது சில கொடுக்க வேண்டியதை காசு கொடுத்து காங்கிரஸ் பாக்கெட்டுக்குள்ள போட்டுருக்காங்க. அது அந்த நேரத்து ஒரு நிலைப்பாடா இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து கொள்கை ரீதியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற நிலைப்பாடு மாறுது. எங்களுக்கு மதசார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கணும்ல. அந்த கூட்டணி நீங்க எந்த கூட்டணி வேணும், மதசார்பற்ற கட்சிகள் மதசார்பற்ற கூட்டணி நீங்க யாரை இப்ப உயர்த்தி பேசுறீங்களோ அவரை தான் முதலமைச்சர் விஜய் ரொம்ப தாழ்த்தி பேசினாரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு தாழ்த்தி பேசல. உண்மையான காங்கிரஸ் இது தரக்குறையான வார்த்தை இல்ல. இல்ல உண்மையான காங்கிரஸ் காசு கொடுத்து ஒரு கட்சி கூட்டி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி தரக்குறையான வார்த்தை கிடையாது. அதாவது விசிகால 20 பேருக்கு மேல கிடையாது, அது ஒரு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு தரக்குறையான வார்த்தை. 8 தொகுதியில 2 தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்ப எல்லாம் இன்னைக்கு நீங்க வந்து தாவேகாவோட ஓட் பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, நார்த் ஜோன்ல எவ்வளவு விழுந்திருக்குன்னு. விசிகாவோட ஓட்ஸ் வந்து எவ்வளவு சேதராகி இன்னும் அந்த நிலைப்பாடு உறுதியா தான் இருக்கீங்க. விசிகால 20 பேருக்கு மேல கிடையாதுங்கிற உறுதியா தான் இருக்கு. நான் சொல்லல, இல்ல நீங்க தான் சொல்றீங்க ஓட் பேங்க். அது என்னோட கூற்று இல்ல, என்னோட கூற்று இல்ல. 20 பேருக்கு மேல இருக்காங்கங்கிறது என்னோட கூற்று இல்ல, அது வந்து எங்க அமைச்சரோட கூற்று. அதை நான் அதுக்குள்ள போக விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த கூட்டணி இந்த 5 வருஷம் இது ஓடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஓடும். ஏன்னா இது வந்து மதசார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கிற கூட்டணி. இதுல வந்து கிஞ்சித்தும் வந்து பிளவு ஏற்படாது. அப்படி பிளவு ஏற்படுதுன்னு நினைச்சாலும் அது ஜெயிக்க மாட்டாங்க. இந்த 5 வருஷம் முழுமையா நாங்க வந்து இது பண்ணுவோம். ரெண்டாவது நீங்க கம்யூனிஸ்ட வந்து ஈஸியா வெளியேறிடுவாங்கன்னு நினைக்கலாம். கூட்டணியில கம்யூனிஸ்டோட கொள்கை என்னன்னா அவங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறதா. ஐயா மன்மோகன் சிங்குக்கும் அவங்க வெளியில இருந்து தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஐக்கிய முன்னணி கூட்டணியில ஐக்கிய குஜ்ரால் அவர்களுக்கும் அவங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒண்ணு அவங்களோட கொள்கை என்னன்னா, ஒண்ணு வந்து நாங்க தனிச்சு ஆட்சி அமைப்போம், இல்லைன்னா வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்போம். ஏன்னா இவங்க திமுக ஆட்சியில வந்து கம்யூனிஸ்ட் வந்து கைகளை கட்டுண்டு போய் கிடந்தாங்க. அவங்களால ஒரு சாம்சங் தொழிலாளருக்கு போராட்டம் பிரச்சனை வரும்போது போராட்டம் நடத்த முடியல. அதுல எவ்வளவு வந்து மனம் பாதிக்கப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல தொழிலாளர்களுக்கு உண்டான வேலை நேரத்தை கூட்டும் போது இவர்களுக்கு வந்து வந்த புற அழுத்தங்கள்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சிந்திக்கிறாங்க. சோ அங்க போய் நம்ம கை கட்டுண்டு கிடக்கிறதுக்கு பதிலா இங்க இருந்து இந்த சுதந்திரமா நம்ம கருத்துக்களை அதெல்லாம் நம்ம இனி பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க பாருங்க கம்யூனிசம் எவ்வளவு சுதந்திரமா செயல்பட போகுதுன்னு தலைவர் ஆட்சியில பாருங்க, பொறுத்து பார்க்கலாம். பேசுகிறேன் சார். அமைச்சரவை அப்படிங்கிறது பார்க்கும்போது பல விடயங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த துறைகள் ஒதுக்கீடு அறநிலைத்துறை இந்த மாதிரி துறைகள் ஒதுக்கீடுல சில ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு பாக்குறாரு இல்லையா, அப்படி சொல்றாங்க. முதல்ல அந்த சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் இது ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அதாவது தோழர் ஆபிரகாம் சொன்னாரு பாரதிய ஜனதாவோட ஆதரவோடு தான் இது நடக்குது அப்படின்ட்டு. அவர் வந்து உண்மைக்கே இந்த உலகத்துல இருக்காரா இல்ல தோழர் வந்து வெளி உலகத்துல இருக்காரான்னு தெரியல. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நீங்க இந்தியாவோட வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் சொல்லிக்கிறேன், அவர் சொல்லிக்கிறேன், நான் தலையில நீங்க வேற சொல்ல மாட்டீங்க. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது. அதுக்கு முடிக்கிறேன். அடுத்து சொல்லிக்கிறேன் என்ன செய்கிறாரு 10 நாளா என்ன செய்கிறாருன்னா அதையும் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமை நான் உண்மை பேசுங்க, அமைதியா நீங்க உங்க சைடுல நீங்க சொல்லுங்க என்ன செய்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே நீங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிஎம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்போலியோ அமைச்சரவை பதவி ஏற்ற பின்னாடியே ஒட்டுமொத்தமா 53 அல்லது 55 துறைகளுக்குமே ஐஏஎஸ் அதிகாரிகள் போடுறாரு. 6 பேர் எனக்கு தெரிஞ்சு நேமா சரியா ஞாபகம் தர்மராஜா அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 6 ஐஏஎஸ் அதிகாரிகளின் கீழே தான் வந்து மினிஸ்ட்ரேஷனே வர்றாங்க. ஸோ இந்த பதவி பிரமாணம் எடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நீங்க யாராவது ஊழல் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு கமிஷன் கலெக்ஷன் பண்ணணுங்கிற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இப்பவே எரேஸ் பண்ணிருங்க. நான் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தர்றதுக்காகத்தான் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேனே தவிர பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல வரல. என்னோட பங்களிப்புல நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ட்டாரு. அதை வந்து இந்த தோழர் ஆபிரகாம் சாரும் இவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுபவம் இல்லைங்கிறத வேற சொல்றீங்க, இதுக்கு அனுபவம் தேவையில்லை. இதுக்கு வந்து முறையான கடந்த 75 வருஷமா அனுபவமா இருந்தாங்கல்ல. போன வட்டம் 4 ஐஏஎஸ் அதிகாரிகளால தான் திமுக தோல்வி அடைஞ்சிச்சு. 75% அவங்க தான் காரணம். அப்போ அந்த தலைவர் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும்போது முறையான ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு நம்ம நிர்வாகம் பண்ணும்போது எந்த ஒரு நிர்வாகமும் நீட்டா போயிடும் அப்படிங்கிறது. அடுத்து நீங்க சொன்னீங்களா என்னது மினிஸ்ட்ரேஷன்ல அப்படின்னு. ஆமா,
இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது எங்க வேத மந்திரம்ங்கிறதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமந்தான். யார் யாரு எந்தெந்த வேலையை முடிக்க முடியும், யார் யாருக்கு எந்தெந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறையிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு எம்எல்ஏவை தான் நாங்க போட்டிருக்கோம். ஒரு எம்எல்ஏ தான். அவர் என்ன இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ மினிஸ்ட்ரேஷன் பட்டியல் போடும்போது இந்த சாதிக்கு இந்த இடஒதுக்கீடு, இந்த அது கிடையாது. இங்க திறமைக்கு தான் இடஒதுக்கீடு. நாங்க பட்டியலின மக்கள் இத்தனை பேர் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். திறமைனா இப்ப அறநிலைத்துறை நிர்வகிக்க வேற யாருக்கு திறமை இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நீங்க வேற யாருக்கு திறமை இல்லையா? அவர் நிர்வாகத்துல ஏதாவது குறைபாடு வந்தா சொல்லுங்க. எல்லாருமே புதுசா உள்ளவங்க. இல்ல அறநிலைத்துறை நிர்வகிக்க வேற யாருக்கு திறமை இல்லைன்னு அறநிலையத்துறைய வந்து ஒரு எம்எல்ஏ அல்லாத யாரும் நிர்வகிக்க போறாங்களா? கிடையாதுல. அதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு எம்எல்ஏவா பாருங்க, ஒரு மனிதனா பாருங்க. அவர் வந்து மனித சக்திக்கு மீறி ஏதாவது ஒரு அதிகார துஷ்பிரயோகமோ இல்ல ஆகம விதிகளை மீறி ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா நீங்க கேளுங்க. சுருக்கமா 10 வினாடி. சகோதரர் என்ன சொல்றாருன்னா வந்து மனுஷனா பாருங்க. தயவு செய்து வந்து மனுஷனா பாருங்கன்றதுதான் எங்களுடைய கருத்து. ஆனா மனுஷனா பார்க்காம நெத்தியில பிறந்தவன், நெஞ்சில பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன் பிரிச்சது எந்த சமூகம்? அந்த சமூகத்திட்டும் போராடி வந்து இன்னைக்கு எல்லாரும் கோயில் கருவறைக்குள்ள போராட்டத்துக்கு இந்த திராவிட வந்து கொண்டு வந்திருக்கு, நீதி கட்சி கொண்டு வந்திருக்கு, தீகா கொண்டு வந்திருக்கு, பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் கொண்டு போயிருக்கோம். நீங்க திரும்ப எடுத்துட்டு போய் அதே கூட்டத்துக்கிட்ட அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா மக்கள் கோயில்களை அறநிலையத்துறை கூட இருக்கக்கூடாது, அதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்புக்கே திரும்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. உண்மை. கோயிலை எங்களுதுன்னு சொல்றாங்க. நாங்க வந்து ஒரு புது சகாப்தத்தை படைக்கணும். இது பதில கேளுங்க. நாங்க வந்து ஒரு புது சகாப்தத்தை படைக்கணும்னு சொல்லிட்டு வளமான தமிழ்நாட்டை எதிர்நோக்கி சாதி மத சார்பற்ற எல்லாரும் பிறப்பால் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோட யார் எந்த வேலையை கரெக்டா செய்வாங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் கடந்த காலத்துக்கே நம்ம எடுத்துட்டு போறாங்க. இப்ப யாரு இல்ல இப்ப இங்க யாரு இப்படி பண்ணா அரசு நான் சொல்றேன் கேள்வி வரும், இன்னைக்கு விமர்சனம் வருங்கிறது தெரியாதா? இல்ல எதுக்கு ஏன் விமர்சனம் வருது? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நம்மளால போக முடியுமா? தடை இருக்கா? இருக்கு. என்ன தடை? முடியாது. சபை மேல இன்னும் பார்க்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு பாருங்க. கடைபிடிக்கப்படுது. அப்படின்னா நீங்க முடியுமா? அப்படின்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க சட்டம் கொண்டு வந்துறாங்க. அப்ப நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம் அப்படி இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள